சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புரட்டாசி மாதம் பிறந்துடுச்சு. புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் கோயில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பெருமாள் கோயிலில் தர பிரசாதங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுலேயும் அந்த புளிசாதம் அப்பப்பா. இன்னைக்கு நம்ம சேனலில் வாங்க புளிசாதம் செய்யறதுக்கு தேவையான புளிக்காய்ச்சல், அதாங்க புளியோதரை பேஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க வீக் எண்டில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புளியோதரை பேஸ்ட் இடியாப்பம் சப்பாத்திகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை பேஸ்ட்டு, அதாவது புளிக்காய்ச்சல் செய்ய போகிறோம். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு 100 கிராம் புளி, 100 கிராம் புளியை நல்லா ஊற வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இதுக்கு கூடுமான வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா கடலை எண்ணெயோ மற்றபடி எந்த சமையல் எண்ணெயோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றக்கூடாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றி இதில் வறுக்கணும். இதில் பெருங்காய கட்டி அதை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அதை போட்டு முன்னாடி பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சிச்சின்னு சொன்னால் நல்லா வாசனை வரும். அடுப்பை சிம்மிலே வச்சு பொரிச்சிங்கன்னா பொன்னிறமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஹையில் வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் கருத்து போனாப்புல இருக்கும். இது இப்போ நான் நல்லா பொன்னிறமாக வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கிறோம். எண்ணெய் இருக்குது, அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். இந்த கடுகு பொரியும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, காஞ்ச மல்லி, ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கூட 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே பொரித்து அதில் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இந்த 100 கிராம் புளிக்கு ஒரு 18 மிளகாய் இருக்கும் போட்டிருக்கேன். மிளகாய் நல்லா உரப்பாக இருக்குங்கிறதுனால இந்த மிளகாய் அதுக்கு போதும். அதையும் காந்தாமல் வறுத்துக்கணும். நான் மிளகாயை வெயிலில் காய வச்சுருக்கிறதுனால அதை காந்தாமல் வறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது மாதிரி நீங்களும் மிளகாயை வெயிலில் காய வச்சு வச்சுட்டிங்கன்னா பொடி அடித்தாலும் சரி, எதுக்கு வறுத்து போட்டாலும் சரி, நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால காந்தாமல் வறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வறுத்தது போகிறோம். இதையும் எடுத்து இதோட சேர்த்து வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறோம். ஒரு 8 மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அதை முன்னாடி எண்ணெயில் போட்டுக்கிறோம். அடுப்பை குறைச்சலாக வச்சு மிளகாய் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம், லேசாக கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியங்காட்டியும் அந்த மிளகாய் கொஞ்சம் கருப்பு கலராக வரும். அந்தமாரி சொன்னால் அந்த புளிசாதத்துக்கு நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால அந்த தாளித்து போடுற மிளகாய் ஒண்டியும் லேசாக கொஞ்சம் அந்த சிவப்பு கலர் மாதிரி கொஞ்சம் கருங்கலர் வரணும். அதுக்காக தான் முன்னாடி மிளகாயை போட்டோன்னா அதுக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டு தெரியும். கையால் ஒரு பிடி கடலைப்பருப்பு போடுறோம். ஒரு பிடி நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை ரெண்டையும் போட்டு வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு நிலக்கடலை ரெண்டும் பொரிஞ்சிச்சு. ஒரு அரை பிடி வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை இதுக்கு இலசாக இருக்கக்கூடாது. நல்லா முத்த கருவேப்பிலையாக பூச்சி இல்லாமல் இருக்கணும். 2 கொத்து முன்னாடி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இதில் போடணும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கணும். வறுபட்டு போச்சு. இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். தேவையான உப்பை கொதிக்கிற புளி தண்ணியில் கொஞ்சமும், பாக்கி கொஞ்சத்தை வறுத்து ஆற வச்சிருக்கிற மிளகாயில் கொஞ்சமும் போட்டு பொடி பண்ணால் மிளகாய் நல்லா பொடியாகும்.
ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வெல்லம் போடுறோம். அது நல்லா சேர்ந்து உப்பு உரப்புலாம் ஒத்தாப்புலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, அதுக்காக போடுறது. இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா பேஸ்ட் அது மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஆறி போச்சு. இது முக்கால்வாசி கொதிச்சிருச்சு. இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த அளவு பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துங்க, ஏன்னா கையில் இப்போ அடிச்சிடும். கொதிக்கிறது கையில் அடிச்சதுனாக்கா கொப்பளிச்சு போயிடும். போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு, கட்டி விடாது, கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இன்னும் சத்த நாளைக்கு கொதிக்கணும். இந்த அளவு இப்போ அந்த பொடி போட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து மேலே சும்மா விடக்கூடாது. இது வந்து போட்டு இந்த புளிக்காய்ச்சலோட கொதிக்கணும் அந்த எண்ணெய். இந்த அளவு பேஸ்ட் மாரி இந்த அளவு கொதிச்சுன்னு சொன்னால் ஆறுச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருக்கும். இப்போ இறக்க போகிறோம். போதும், கொதிச்சது போதும், இறக்க போகிறோம். அப்போ வந்து பச்சையாக ஒரு கருவேப்பிலையை அதில் மேலே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் கலரலாம். கொஞ்சம் லேசாக விட்டு கலரணுன்னா 3/4 கிலோ கலரிக்கலாம். நல்லா சலிக்க விட்டு நல்லா உப்பு உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய விட்டு கலரணுன்னாக்கா 1/2 கிலோ அரிசிக்கு கலரலாம். இது வந்து நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றி கலரிக்கலாம். தேவையில்லைன்னு சொன்னாக்கா எண்ணெய் இல்லாமலே கூட கலரிக்கலாம். ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து எதுவும் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதில் எல்லாமே இருக்குது. இப்போ போதும், இதை இறக்கிக்கிறோம். இது மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும்போது செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் டிஃபன் எடுத்து கொடுக்கறதுக்கு வெறும் சாதம் ஒன்றையும் வச்சாலே போகிறோம். ஜென்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கும் இதுமாரி எடுத்து வச்சுருந்தாங்கனாக்கா சாதம் ஒன்றையும் வச்சு கொஞ்சம் போட்டு கலரி கொடுத்துடலாம். நல்ல சாப்பாடாக அவங்க நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. வடவம் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்தாலே இல்லை ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்தாலே அதுக்கு போகிறோம் தொட்டுக்கிறதுக்கு. இந்த வீட்டில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாக்கா சின்ன வெங்காயம் சுட்டுட்டு சாப்பிட்டாங்கன்னா அது இன்னும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேங்காய் துவையல் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தனியாக ஒரு குருமா ஒன்று வைக்கலாம். அந்த வீட்டில் சாப்பிட்டாங்க, ஒரு ரிலேஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்தமாரி குருமாலாம் வச்சிங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். அந்த குருமாவை நான் இன்னொரு நாளைக்கு நான் வச்சு காட்டுறேன். இந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டை நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.